Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா Tanverseல தான் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டில தான் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பிரேக்கிங் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு ஹாப்பியான நியூஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க +2 படிச்சதுக்கு அப்புறம் வெட்டினரிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஓபன் பண்ணிருக்காங்க. இதை பத்தி A to Z இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். யூனிவர்சிட்டி சைடுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஆக்சுவலா டான்வாஸ் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் யூனிவர்சிட்டி இந்த பெட்டு அதாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸ்க்கு உண்டான டாக்டர்ஸ்க்குலாம் நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் யூனிவர்சிட்டில தான் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவுன்சிலிங்காக நம்ம அட்மிஷன் போட முடியும். அதுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஓபன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா +2 முடிச்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே ஃபீல்டுக்கு போறது கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. லா படிக்கிறதுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. பாலிடெக்னிக் படிக்கிறதுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஐடிஐ படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போயிட்டு இருக்குது. இப்போ கரண்டா ஒரு யூனிவர்சிட்டியா என்ன பண்றாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து டான்வாஸ் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் யூனிவர்சிட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2024 to 25 அந்த கல்வி ஆண்டுல பிவில பாத்தீங்கன்னா எஸ்சி அண்ட் ஏஹெச் படிக்கிறவங்க, பிடெக்ல இந்த ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி இது ரிலேட்டடா நீங்க படிக்கிறவங்களுக்கு அட்மிஷன் கவுன்சிலிங்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் ஆன்லைன்ல பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இது என்னென்ன டேட் அப்படிங்கறத பார்க்கும்போது அட்மிஷன் நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஜூலை வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெரிட் பேஸ் பண்ணி தான். ஏன்னா இப்போ கவுன்சிலிங் கவுன்சிலிங் அப்படிங்கனாலே உங்களுடைய மார்க் வச்சு தான் உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியும். ஸோ அட்மிஷன் ஓப்பன் பண்ணக்கூடிய டேட் நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படி ஓப்பன் ஆயிரும். லாஸ்ட் டேட் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி அதே ஆகஸ்ட் மாசத்திலேயே பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்ல உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ரன் கவுன்சிலிங், செகண்ட் ரன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு அப்படிங்கறத உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட காலேஜ்ல போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு காலேஜில் சப்மிட் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய ஃபீஸை நீங்க பே பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜ் ஓப்பன் பண்ணுவோம். நீங்க ரெகுலரா போற மாதிரி இருக்கும். அக்டோபர் மந்த் உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கறது அஃபீஷியலான ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா டான்வாஸ் தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்கு. இது சேர்மன் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா, கண்ட்ரோலர் அண்ட் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி உங்களுக்கு இதுல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த வெட்டினரி யூனிவர்சிட்டிக்கு கீழே எந்தெந்த காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல கீழே காலேஜஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேனியில இருக்கு, உடுமலைப்பேட்டில இருக்கு, அதுக்கப்புறம் சேலத்துல இருக்கு, ஓசூர்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு, சென்னையில இருக்குது, நாமக்கல், இந்த மாதிரி ஒவ்வொரு லொகேஷன்ல உங்களுக்கு காலேஜஸ் இருக்குது. இதுல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி நீங்க காலேஜ் கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்ணிக்கிற முடியும். இது ரிலேட்டடா வேற ஏதாவது உங்களுக்கு ஃபர்தரா டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. எப்படி டான்வாஸ் கவுன்சிலிங் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பத்தி நான் வீடியோ நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன். என்ன நிறைய நபர்கள் அதான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ட்ஸுக்குலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இன்ஜினியரிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க, லாக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க, பாலிடெக்னிக், ஐடிக்கு எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெட்டினரிக்கும் இந்த பிஎஸ்சி நர்சிங் கவுன்சிலிங்கும் பாராமெடிக்கலுக்கும் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. நீங்க பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த மாசம் மே 20 உங்களுக்கு ஓப்பன் பண்றாங்க. சரிங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முதல்ல ரெடி பண்ணுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்க காமனா நீங்க எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறீங்கனாலும் கண்டிப்பா உங்களோட இப்போ நீங்க லேட்டஸ்டா நீங்க ஸ்கூல்ல எடுத்துக்க போட்டோலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ லேட்டஸ்டா நீங்க இப்போ ஒரு மேஜர் ஆயிட்டீங்க, நீங்க ஒரு பேச்சுலர் டிகிரிக்கு உள்ள போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ கரண்டா ஒரு போட்டோ நீங்க எடுக்கணும். ஒரு 50 போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அங்கங்க நீங்க எல்லா காலேஜுக்கும் கொடுக்கணும். அப்படிங்கறனால
ஒவ்வொன்றா நீங்கள் போயிட்டு எடுக்க முடியாது. இப்போ ஒரு 50 100 ரூபாய்க்கோ 50 ஃபோட்டோ நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுத்துட்றாங்க ஸ்டுடியோவில். ஃபோட்டோஸ் மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கரண்ட் அப்டேட் படி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரெடி பண்ணி ஒரிஜினல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு 12th மார்க் ஷீட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், டெம்பரரி மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங்காக. ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு ஸ்கூல் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற இடத்துல ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் கார்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே எதுக்காகனா நீங்கள் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் போகிறதுக்கு இந்த எஜுகேஷன் லோன்லாம் வாங்குறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பேங்க் அக்கௌண்ட்டு, பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேன் கார்டு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கம்பல்சரியாக தேவைப்படும். இது எல்லாமே வந்து இந்த வெட்டினரிக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டில் அடுத்த மேற்கட்ட படிப்புக்கு நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகிறீங்க அப்படின்னா காமனாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டமே இது வந்து இருக்கணும். இதை பற்றி தனியாகவே நம்ம சேனல் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். +2 முடிச்ச மாணவர்கள் அடுத்து என்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எங்கே போயிட்டு வாங்கணும், எப்படி வாங்குறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏற்படுது அப்படின்னா கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வெட்டினரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.